ஹாய் கைஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற போர்ட்ஃபோலியோ என்ன ரிட்டர்ன்ஸை லாஸ்ட் வீக் கொடுத்தது, ஓவராலாக என்ன ரிட்டர்ன்ஸில் இருக்குது, மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, நெக்ஸ்ட் வீக் மண்டே எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம், எப்படி போகும் டைரக்ஷன், அந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் என்னுடைய வீடியோவில் எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நிஃப்டி 50 பார்த்துப்போம். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 வந்து 23,026 புள்ளிகளை தொட்டுட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு டைமும் நிஃப்டி 50 வந்து அதனுடைய ஆல் டைம் ஹையை வந்து தொடும்போது, அல்லது புதிய ஒரு உச்சத்தை வந்து தொடும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து அந்த 23,000 புள்ளிகளை தொட்ட பிறகு 22,944 புள்ளிகளுக்கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து அதோட ஹை வந்து 49,052 புள்ளிகள், 49,050 புள்ளிகள் வந்து தொட்டுது. பிறகு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 48,971 புள்ளிகள் வந்து நிஃப்டி பேங்க் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலவரம். ஸோ இப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் இப்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறோம். அதாவது நெட்வொர்த் பார்த்திங்கன்னா 1,28,620 ரூபாய் இருக்குது. அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே க்ளோசிங் படி பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து 8,465 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. டேஸ் கெயின் பார்த்திங்கன்னா 810 ரூபா வந்து கெயினாக இருக்குது. அதாவது 0.63% வந்து கெயினாக இருக்குது ஃப்ரைடே. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நிலவரம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தார், இந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து என்ன டேட்டில் வந்து க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அதற்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ் பவர் வந்து நம்ம ரீசெண்டாக இந்த மந்த் தான் வாங்கியிருந்தோம், 2ஆம் தேதி வாங்கியிருக்கிறோம். மற்றது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 கம்பெனி வாங்கியிருந்தோம். அதாவது ஹெச்யூஎல்லாம் பார்த்திங்கன்னா 18/4, ஹேத்வே கேபிள், ஐஎக்ஸ் இதெல்லாமே ஒரே டேட்டில் நம்ம வாங்கியிருந்தோம். 18/4 2024 18/4 தேதி வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு மாதத்தில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 7% வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்கின டேட்டு வந்து 18/4/2024. ஸோ இதுதான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நிலவரம். ஸோ டுமாரோ, அதாவது மண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், பொதுவாக நான் வந்து டுமாரோ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணுறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட் எப்படி வேணாலும் ஓப்பன் ஆகிட்டு போட்டுமே, நம்ம என்ன ட்ரேடர் கிடையாது, நம்ம வந்து இன்வெஸ்டர். ஸோ இன்வெஸ்டருக்கு வந்து மார்க்கெட் எப்படி வேணாலும் ஓப்பன் ஆகலாம், அதை பற்றி கவலை கிடையாது. ஷார்ட் டேர்மில் லாங் டேர்ம்